நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் விஜயோட அரசியல் வருகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். விஜயோட அரசியல் வருகை தமிழ்நாட்டு அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா, எவ்வளோ ஓட்டு வாங்குவார், யார் யார்கிட்டேருந்து ஓட்டை பிரிப்பார் அப்படிங்கிற விஷயத்தை தான் முழுமையாக நம்ம அலச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தமிழ்நாட்டு அரசியலை நம்ம ஒரு புது பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க போகிறோம். வாங்க அதை பற்றி விரிவாக அலசுவோம். தமிழக அரசியலை நம்ம 4 காலகட்டமாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு காலகட்டம் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டம். அது ஆங்கிலேயர்கள் ஆண்டாங்க, நம்மளை அடிமையாக வச்சுருந்தாங்க. அதை பற்றி நம்ம ரொம்ப அதிகமாக பேச வேண்டாம். அதுக்கு அடுத்த காலகட்டம் காங்கிரஸ் ஆட்சி காலம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நம்ம ஜனநாயகபூர்வமான தேர்தல் நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து காமராஜர் நல்லா பண்ணார், நம்ம அதை மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு சில ஆட்சியாளர்கள் வந்து அடித்தட்டு மக்களுக்கு வந்து பெருசாக செய்யலை, பணம் வச்சிருக்கவங்க மட்டும்தான், ஜமீன்தார்கள் இவங்களுக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போக்கு போயிடுச்சு. அதனால தான் அறிஞர் அண்ணா வந்து என்ன பண்ணாருன்னா, ரொம்ப மாணவர்கள் மத்தியில் ஒரு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தினார், அடித்தட்டு மக்களுக்காக குரல் கொடுத்தாரு. அதனால் அரசியல்லே வந்து ஒரு புது மாற்றம் வந்துச்சு. விஜய் அவர்கள் சொல்கிற அந்த 1967 காலகட்டம், அதை தான் எப்பயுமே ஒரு கோட் பண்ணுறாரு. அந்த காலகட்டம் தான் வந்து தமிழ்நாட்டு அரசியல்லே கம்ப்ளீட்டாக ஒரு ஷிஃப்ட் வந்துச்சு. எப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப வயசானவங்க, பணக்காரங்க, அந்த மாதிரி மக்கள் மட்டும்தான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணா வந்ததுக்கப்புறம் அண்ணா காலகட்டம் பெரியார் சமூக சீர்திருத்த கருத்துக்களை நிறைய பரப்புனார். அதே மாதிரி அண்ணாவும் வந்து இளைஞர்கள் மத்தியிலையும் சரி, மாணவர்கள் மத்தியிலையும் சரி ஒரு விழிப்புணர்வு எழுச்சியை உண்டு பண்ணார். அப்போ தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாணவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தாங்க. அந்த காலகட்டம் தான் மாணவர்கள், அடித்தட்டு மக்கள் எல்லாருமே ஆட்சியில் வந்து பங்கு பெறுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. 1967க்கு அப்புறம் தமிழக அரசியலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்துச்சு. அடித்தட்டு மக்களுக்கான நிறைய திட்டங்களை வந்து தீட்ட ஆரம்பித்தாங்க. இளைஞர்கள், படித்தவர்கள், இந்த மாதிரி ஆட்கள் வந்து அரசியலுக்கு வர ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த காலகட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்துச்சு. அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர், அதுக்கப்புறம் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா, இவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு அவங்கள நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வரல. பட் அவங்களோட காலகட்டம் கண்டிப்பாக தமிழ்நாட்டை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக யாராலையும் மறுக்க முடியாது. அதுதான் உண்மை. தொழில் வளத்திலையும் சரி, மற்ற விஷயத்துக்கு இடஒதுக்கீடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாருமே அவங்கவுங்களுக்கு என்ன உண்டான பங்கு அதை கம்ப்ளீட்டாக பண்ணாங்க. அதனால் தமிழ்நாடு வந்து அடுத்த லெவலுக்கு ஷிஃப்ட் ஆகி விஜய்க்கு ஏன் மக்கள் மத்தியில் வந்து இவ்வளோ ஆதரவு இருக்குது, இளைஞர்கள் மத்தியில் வந்து இவ்வளோ ஆதரவு இருக்குது? 1967க்கு அப்புறம் இப்போ தான் திரும்ப வந்து இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வராங்க. அது யார் மூலயமானா விஜய் மூலயமா. விஜய்க்கு வந்து அதிர்ஷ்டமும் கை கொடுக்குது. மிகப்பெரிய ஆளுமைகள் திரு கருணாநிதியும் இல்லை, அம்மா ஜெயலலிதாவும் இல்லை. அதனால் ஒரு தலைமை வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வந்து இல்லாத மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் வராதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 30% ஓட்டு வந்து யாராவது வேறு யாராக்கா போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் சீமானுக்கு போட்டாங்க, அந்த மாதிரி தான் திரு விஜயகாந்துக்கு போட்டாங்க, அந்த மாதிரி தான் திரு ராமதாஸுக்கு போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் வராதா, ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரண்ட் வராதா அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து எப்பயுமே வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. விஜய் அவர்கள் வந்து நடிக்க வந்த புதுசில் அவரை வந்து கிரிட்டிசைசம் பண்ணாத ஆளே கிடையாது. இவருக்கு என்ன ஃபேஸ் இருக்குது, இவரெல்லாம் நடிக்க வந்துட்டார், இவரெல்லாம் யார் பாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் வந்துச்சு. இருந்தாலும் திரைத்துறையில் வந்து கிட்டத்தட்ட 33 வருஷமாக உழைச்சி தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிச்சி அவரோட கரியரோட உச்சத்தில் போயிருக்கார். அதுக்கெலாம் என்ன காரணம்? அவரோட டெடிகேஷன் தான் காரணம். இவருக்கு வந்து அரசியலில் வந்து என்ன அனுபவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது. இந்த விமர்சனம் வந்து அவர் வந்து அரசியல் என்ன தெரியும்னா, அவர் கிட்டத்தட்ட 25 வருஷமாக அவரோட மக்கள் இயக்கத்தை வச்சு, மக்கள் இயக்கத்துக்கு முன்னாடி நற்பணி மன்றமாக இருந்துச்சு, அதை மக்கள் இயக்கமாக மாற்றினார். அப்படி எல்லா போராட்டத்திலையுமே அவங்க கட்சிக்காரங்க வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஈழத்தமிழர்கள் பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை, நிறைய பிரச்சனைக்கு வந்து அவர் வந்து குரல் கொடுத்துருக்காரு. நிறைய பிரச்சனையை பற்றி வந்து பேசியிருக்காரு. அதனாலேயுமே அவரை வந்து அரசியல் படலை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அவர் ஸ்டார்டிங்லேருந்தே அரசியல் படுத்தி தான் இருக்கார். அவரோட ரசிகர்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15 20 வருஷமாக வந்து மக்கள் பணியில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து கட்டமைப்பு வந்து அப்போலேருந்தே இருந்துகிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் டிஎம்கே, ஏடிஎம்கே மாதிரி ஒரு வலுவான கட்டமைப்பு இல்லைன்னா கூட ஒரு அந்தந்த ஊரில் வந்து ஒரு கிளை இருக்கிறது, அங்கங்கே ஒரு மாவட்டம், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு கிளை அமைப்புகள் வந்து இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அதை வந்து இப்போ வந்து அவங்க வந்து வலுவாக வந்து கொண்டு வராங்க. நாம் தமிழர்கள் ஓட்டு விஜய்க்கு வருமா? நாம் தமிழர்கள் ஓட்டு பெரும்பாலும் அவங்களோட சித்தாந்தத்தை சார்ந்த ஓட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அதில் சித்தாந்தத்தை சார்ந்த ஓட்டு வந்து அவங்க எடுத்த 8%,
ஒரு 5 to 6% வந்து அவங்க சித்தாந்த ரீதியிலான அவர் சீமானவர்கள் பேசுகிற அந்த கருத்து, அவர் முன்வைக்கிற மாற்று அரசியல், இந்த மாதிரியே ஈர்க்கப்பட்டு வந்த ஓட்டு. ஆனால் ஒரு 2-3% வந்து இவங்க டிஎம்கேவும் சரியில்லை, ஏடிஎம்கேவும் சரியில்லை, சீமானுக்கு ஒரு டைம் போடும், வேற யாரும் ஆள் இல்லை, நம்ம இவருக்கு போடுவோம் அப்படின்ற போட்ட ஓட்டு தான். இதில் வந்து சீமான் அவர்களோட ஓட்டு வந்து குறைஞ்சபட்சம் 2-3% விஜய் அவர்களுக்கு ஷிஃப்ட் ஆகுது இந்த டைம். விஜய்க்கு பாமக போன்ற பிற கட்சிகளோட ஓட்டு வருமா? அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. பாமகவில் இப்போது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் திரு ராமதாஸ் அவர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அவங்க கட்சி ரெண்டாக இருக்குது. இதில் வெக்ஸான யங்ஸ்டர்ஸ் இவங்க என்ன அடிச்சுக்கிட்டு இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட் நடக்குது. வட மாவட்டத்தில் இவங்க பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அதிலிருந்து கண்டிப்பாக வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ஷிஃப்ட் போகுது. ஆல்ரெடி அவரோட ரசிகர்களாக இருக்கிறாங்க. இதன் மூலம் இந்த பிரச்சனை நடக்கிறதுனால இதில் இருக்கிற ஓட்டும் கண்டிப்பாக அவருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது. விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? திரு திருமாவளவன் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கணும், அவங்களுக்கு உரிமைகள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய அவர் வாழ்நாளே அர்ப்பணித்து நிறைய தியாகம் பண்ணி போராட்டம் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிங்கிற கேட்குற காலகட்டத்தில் நான் வந்து ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டுருக்காரு. அவரோட அரசியல் முழக்கமே வந்து எளிய மனிதர்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிங்கிறது தான் அவர் கொள்கை முழக்கமாகவே இருந்துச்சு. அந்த கொள்கை முழக்கத்தை இப்போ வந்து அவர் கைவிட்டுட்டு நான் திமுகவிட்ட ஆட்சியில் வந்து பங்கு கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அவரை சுற்றி இருக்கிற ஒரு 20 பேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் செயல்படுறாரோ, அவங்க வந்து திருமாவளவன் அவர்களை இயக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு இருக்குது. அவங்க வந்து விஜய்க்கு போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதிமுக வாக்குகள் விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? இங்கே தான் விஜய்க்கு வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த அம்மா ஜெயலலிதா மறந்துட்டாங்க. அவங்களுக்கு அப்புறம் அதிமுக கட்சியில் ஒரு வலுவான தலைமை இல்லை அப்படின்னு மக்களும் நினைக்கிறாங்க, அவங்க கட்சியிலே நினைக்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க, நிறைய பேர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கிட்டாங்க. இந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பிஜேபி கூட வந்து கூட்டணி வச்சுட்டாங்க. அந்த பிஜேபி கூட கூட்டணி வச்சதே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவாகவும் இருக்குது, பாசிட்டிவாகவும் இருக்குது. ஆனால் கோர் ஓட்டுன்னு சொல்கிற ஏடிஎம்கே ஓட்டு, அதை டார்கெட் பண்ணி தான் விஜய் பேசுகிறார். மீட்டிங்கில் பேசும்போது கூட விஜய் என்ன சொல்கிறாருன்னா, திமுக தலைமையிலான அணி பிஜேபி தலைமையிலான அணி, அதிமுக வந்து பிஜேபியில் ஐக்கியமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்தல் யுத்தியை வந்து அவர் வந்து வகுக்கிறார். அதனால் ஏடிஎம்கே ஓட்டு வந்து நிறைய இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக ஓட்டுகள் வந்து விஜய்க்கு போகுமா? கண்டிப்பாக போகுது. எப்படி? இந்துக்கள் அல்லாத கிறிஸ்டின்ஸ், முஸ்லீம்ஸ் அவங்களோட ஓட்டு ஒரு 15-25% வந்து விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஏன்னா இவர் வந்து மோடியும் வந்து வலுவாக எதிர்க்கிறார். ஆன்டி பிஜேபி ஓட்டு எல்லாமே முன்ன வந்து திமுக கூட்டணிக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அதில் வந்து ஒரு கடுமையான சரிவு இருக்குது. அந்த சரிவு வந்து விஜய்க்கு போகுது. ஏன்னா ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட்டணிக்கு போயிடுச்சு. அதனால் இந்த சிறுபான்மையர் ஓட்டு வந்து அவங்களுக்கு சுத்தமாக போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால் விஜய் கம்ப்ளீட்டாக வந்து டிஎம்கேக்கு போகிற ஓட்டு கம்ப்ளீட்டாக போகலை. விஜய் வந்து அதில் வந்து ஒரு இம்பேக்டை வந்து உருவாக்குறாரு. அவர் வந்து 15-25% ஓட்டு அவருக்கு வருது. ஏன்னா திமுக வந்து நிறைய இந்த கிறிஸ்டின்ஸுக்கும் சரி, முஸ்லீம்ஸுக்கும் சரி இப்போ நிறைய திட்டங்களை வந்து அறிவிக்கிறாங்க. அதிலே தெரியுது இந்த மைனாரிட்டி ஓட்டு எல்லாமே திமுகவில் வந்து டிவிகேக்கு வருது அப்படிங்கிறது தெரியுது. எந்தெந்த கட்சிகள்கிட்டருந்து விஜய் அவர்களுக்கு எவ்வளோ ஓட்டு போகுது அப்படின்னு பார்த்தா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து நான் சொல்கிற வந்து ஓட்டு சதவீதம் அவங்களோட கட்சி ஓட்டிலிருந்து எவ்வளோ சதவீதம் போகுது அப்படின்றது. நாம் தமிழர் கட்சி ஓட்டு சதவீதத்திலிருந்து ஒரு 20-25% வந்து விஜய்க்கு வருது. திரு திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அங்கே தான் கொஞ்சம் ரொம்ப அதிகமான ஒரு ஓட் பர்சன்டேஜ் வந்து இவருக்கு விஜய்க்கு வருது. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் விஜயை வந்து கடுமையாக எதிர்க்கிறதுக்கு காரணமே அதுதான். ப்ளஸ் ஆதவ அர்ஜுனா அங்கேருந்து இங்கே வந்துட்டார். அப்போ பார்த்தா குறைஞ்சபட்சம் 30-40% ஓட்டு வந்து விஜய்க்கு வருது. ஏடிஎம்கேவிலிருந்து ஒரு 15-20% கோர் ஏடிஎம்கே ஓட்டு, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் வந்து ஏடிஎம்கேவோட ஓட்ஸ். அது வந்து ரொம்ப கடுமையாக பாதிப்படைஞ்சு விஜய்க்கு வருது. திமுகவோட ஓட்டு, ஆன்டி பிஜேபி ஓட்டு, அதில் வந்து மிகப்பெரிய சரிவு இருக்குது. மைனாரிட்டி ஓட்டு, அதுதான் மைனாரிட்டிஸ் ஓட்டு, மிகப்பெரிய சரிவு இருக்குது. அப்போது திமுக ஓட்டிலிருந்து ஒரு 15-20% வந்து திரு விஜய் அவர்களுக்கு வருது.
மிகப்பெரிய இந்த எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய பாதிப்பு அடையிறது வந்து திமுகவும் அதிமுகவும் தான். ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டு ஏடிஎம்கேக்கு போக வேண்டிய ஓட்டு அது வந்து விஜய்க்கு வருது. அதில் ஒரு கணிசமான பகுதி வந்து விஜய்க்கு வருது. அதே மாதிரி ஆன்டி பிஜேபி ஓட்டு வந்து கம்ப்ளீட்டாக திமுக கூட்டணிக்கு போக வேண்டிய ஓட்டு அதில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விஜய்க்கு வருது. இவங்கள 15லிருந்து 20% ரெண்டு பேர்த்தையும் 15லிருந்து 20%ங்கிறது அவங்களோட ஓட்டில் 15லிருந்து 20% போது அது வந்து ரொம்ப பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். மற்ற கட்சியில் வந்து 15% 20% ரொம்ப கம்மி, இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகம். விஜய்க்கு வந்து ஏன் இவ்வளோ ஒரு மாஸ் க்ரௌட் பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, என்னதான் அவங்க அப்பா வந்து ஒரு டைரக்டராக மிகப்பெரிய டைரக்டராக இருந்தாலும் அவரை லான்ச் பண்ணாலும் அவர் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அடிபட்டு ரொம்ப கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணி தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. சரி, அதனால தான் பெரும்பாலான இளைஞர்கள் வந்து இங்கே இருக்கிற இளைஞர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் வந்து அவரை மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அடிபட்டு ஒரு மேலே லெவலுக்கு வந்திருக்காங்க. அதனால் விஜய் அவர்களை வந்து ஒரு ரோல் மாடலாகவே நினைக்கிறாங்க. சரி, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து மேலே வந்துடணும், இந்த லெவல் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் மாடலாக நினைக்கிறனால தான் சரி அவருக்கு வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி ரொம்ப வந்து ஆதரவு தராங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க வீட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து அவர் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் டிவிகே மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறதுனால தான் அவருக்கு வந்து நிறைய ஒரு ஓட் பேஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. இது முழுக்க முழுக்க என்னோட தனிப்பட்ட அனாலிசிஸ் படி நான் பேசுனது. நான் கேட்ட மனிதர்கள், நான் பழகிய மனிதர்கள், நான் படித்த விஷயங்கள், நாட்டில் நடக்கிற அரசியல் அணுகுமுறைகள் இதெல்லாத்தையும் ஒரு பேஸ் பண்ணி நான் வந்து என்னோட ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் தவறாக உங்களுக்கு படலாம், எனக்கு கரெக்டுன்னு படுறது உங்களுக்கு தவறாக படலாம். அதை பற்றின உங்களை மேலான கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொல்கிறது வந்து தப்பாக கரெக்டாக எஸ் ஆர் நோன்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.